வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி மார்ச் 24, 2022. இது டிவிடி எபிசோட் 818. நத்திங் ஃபோன் 1 நேத்து ஈவென்ட் வச்சாங்க. இதுக்கா இவ்வளவு பில்டப், எவ்வளோ ஹைப் பண்ணாங்க. டேய், சோஷியல் மீடியா போஸ்ட், யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வேற ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எங்க பார்த்தாலும் நத்திங் ஈவெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. ரோட் மேப்லாம் காமிக்கணும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு டிவைஸ், அதுவும் கிடையாது. சம்மர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆக்சுவலா சம்மர்னா இந்தியாவில சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில சென்னையில எங்கேயோ எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து யூஎஸ்ல இருக்கிற சம்மர்னு நினைக்கிறேன். நியூ ஸ்பிரிங் நடந்துட்டு இருக்காங்களே, சோ அதனால ஓகே. அது ஒரு 3 மாசம் ஆகும். இனியும் போன் பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல, வெறும் டீஸ் பண்ணிருக்காங்க. வேற என்ன தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நத்திங் ஓஎஸ் அப்படின்னு ஒரு புது ஓஎஸ் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஆண்ட்ராய்டு பேஸ்ட் தான், ஆனா எந்த ப்ளோட்வேருமே இருக்காது. மினிமல் ப்ளோட்வேர். அது மட்டும் இல்ல, ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல இருந்து ப்ளோட்வேர் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஸ்கிரீன்ஷாட் பாரு, Facebook இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, போக்கிமான் கோ இருக்கு. இதெல்லாம் ப்ளோட்வேர் இல்லையா? எவ்வளவு பேர் போக்கிமான் கோ எல்லாம் விளையாடுறாங்க கேட்டா கால் பேர் வந்து போக்கிமான் ஃபேனு. டேய், சிஓ ஒரு போக்கிமான் ஃபேன்னால எல்லா போன்ஸ்க்கும் போக்கிமான் புக்க போடணுமா? சரி, ஓகே. வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா, எசென்ஷியல் மட்டும் தான் இருக்கும், ப்ளோட்வேர் இருக்காது. இருக்குமா? எசென்ஷியல் போன் இருக்குமா? எசென்ஷியல்ஸ் மட்டும் தான், தேவையானது மட்டும் இருக்கும். எசென்ஷியல் எப்படியும் இவங்க தான் வச்சிருக்காங்க. ஆமா, வாங்கிருக்காங்கல்ல. அதோட இது மட்டும் தான் ஐபி வாங்கிருக்காங்க. அப்பனா கம்பெனி தானே. ஐபினா கம்பெனி தானே. கம்பெனியா இல்ல ஐபினா அவங்களோட ஸ்மார்ட் போனோட இது தானே, ஐபி தானே வாங்கிருப்பாங்க. சோ அது மோஸ்ட்லி அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் மேபி இந்த போன்ல ஹார்ட்வேர் வந்து சாஃப்ட்வேரோட சீம்லெஸ்ஸா இன்டகிரேட் ஆகுமா. அதனால கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், கிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அப்படியே அவங்களோட ஓன் இது பண்றாங்களாம். இதே கிளைம் வேற யாரும் பண்றாங்க தெரியுமா? ஆப்பிள் தான் சாஃப்ட்வேர் அவங்க அதுவே சொன்னாங்க. இப்போதைக்கு எந்த போன்ஸுமே வந்து யூனிக்கா இல்ல, எல்லாம் வெறும் சும்மா கேமரா, பின்னாடி கேமரா மாத்தி இது மாத்தி பண்றாங்க. யூனிக்கான இது எந்த போன்ஸுமே இல்ல. அதனால நாங்க வந்து ஒரு டிஃபரெண்டான இது கொண்டு வருவோம், இனோவேட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இனோவேஷனே இல்ல. ரைட். சோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ், அப்புறம் டெஸ்லா, அதோட இன்டகிரேஷன், தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் எக்ஸாம்பிள் வந்து இதை கொடுத்தாங்க. டைரக்டா அவங்க அந்த இதுலயே இன்டகிரேட் பார்ட்னர்ஷிப் பண்ணி. அதான் டெஸ்லாவோட கண்டிப்பா ஏதாவது டாக்ஸ்ல இருப்பாங்க. ஆனா ஆப்பிளோட டாக்ஸ்ல இருக்காங்களான்னு தெரியலையே. ஆப்பிளோட எந்த ஆண்ட்ராய்டு கம்பெனி டாக்ஸ்ல இருக்காங்க. 3 years அப்டேட்ஸ். சாம்சங் 4 years கொடுக்குறாங்க. இவங்க வந்து 3 years அப்டேட்ஸ், 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. நத்திங் ஓஎஸ் இருக்கு. இந்த டீசர்ல என்ன தெரியுமா இருக்கு? இது வந்து கேமராவா, இது வந்து ஜீனு வந்து அந்த சார்ஜிங், அந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், அது மென்ஷன் பண்றாங்க. ஓ, ஜி சார்ஜிங்கா? ஓகே. அப்புறம் இந்த இது வந்து நெட்வொர்க்கா, ஆண்டனாவா அப்படிதான் யாரும் போட்டுருந்தாங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனா டிசைன் லீக் தான். ஏதோ ஒரு டிசைன் ஆன்லைன்ல லீக் ஆயிட்டு பார்த்தேன். அந்த பேக் ஜெஸ்கின் பண்ணது. இந்த ஓஎஸ் இருக்குல்ல, இத ஒரு ப்ரிவியூ மாதிரி லான்ச்சரா லான்ச் பண்ணுவாங்களாம். மத்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கூகுள்ல ஒரு லான்ச்சர் இருந்துச்சு. அதெல்லாமே இப்போதைக்கு எந்த லான்ச்சருமே இல்ல. சோ அது மாதிரி அந்த உங்களோட OnePlus OnePlus இல்ல, சாரி, நத்திங்கோட ஒரு லான்ச்சர் எந்த போன்ஸ்க்கு லான்ச் பண்ணனும்னு சொல்லல. ஆனா செலக்ட் ஸ்மார்ட் போன்ஸ் ஏப்ரல்ல கிடைக்கும் அப்டேட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனா ஆல்ரெடி சாம்சங் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்கல. சோ மோஸ்ட்லி சாம்சங் போன்ஸ் வரும். சாம்சங், கூகுள், ஸ்னாப் டிராகன் அப்ப ஏதோ கம்பெனி எல்லாம் போட்டு இருந்துச்சு, பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஆமா. சோ அந்த போன்ஸ்ல அந்த கம்பெனியோட போன்ஸ்ல வர சான்சஸ் இருக்கு. தெரியல. அது தவிர $10 million பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்தியாவுக்கு போனா அந்த லிங்க் ஒர்க்கே ஆகாது. அப்படியா? இந்தியால போனா பேஜ் நாட் ஃபவுண்ட் தான் வருது. ஐயோ. ஓகே. சோ எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இல்லன்னு நினைக்கிறேன் அந்த பேஜ். ரைட். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து 1.5 million வந்து ரெக்கார்ட் டைம்ல ரேஸ் பண்ணாங்களாம். இப்ப அடுத்த ஃபண்டிங் வந்து ஏப்ரல் 5th ஆரம்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாப்போம். முதல்ல போனை கண்ணுல காட்டுங்க, சும்மா பண்ணிட்டு ஹைப் கமிங் மந்த்ஸ். அவ்வளவுதான். ஸ்டே டியூன். சரி, ஓகே. அடுத்து OnePlus 10 Pro இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இது வேற காட்டலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னா, OnePlus 10 Pro இவ்வளவு பெரிய பாக்ஸ். இதுல ஒண்ணு இல்ல, உள்ள ஒரு போன் இருக்கு, 2 கேஸ் இருக்கு, அவ்வளவுதான்.
அதுக்காக ஒரு மீடியா பாக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு ஹாசல்பிளாடோட இது இருக்குமே, செகண்ட் ஜெனரேஷன் ஹாசல்பிளாட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களாம். அது தவிர மற்ற டிவைசஸும் வருது. என்ன 10 Pro கூட வந்து OnePlus Bullets Pro சில்வர் எடிஷன் வருது. Bullets Wireless Z2ம் வருது. ப்ரோவோட சில்வர் எடிஷன், அதாவது பிளாக் இப்போ இருக்க பிளாக் எடிஷன் தானே. ஆல்ரெடி லான்ச் பண்ணதுல பிளாக் ஒயிட் இருக்கு, இப்போ வந்து சில்வர் எடிஷன். இப்படிதான் இருக்கும் அந்த சில்வர் எடிஷன். செம்மையா இருக்கு, செம்ம கிளாஸியா இருக்கு. ஆனா ஸ்கிராட்ச் உடனே வந்துடும். அது தவிர வந்து புல்லட் ஒயர்லெஸ் Z2 ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல, அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் இன்டர்னலா ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவர்ஸ் ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. மெயினா வந்து இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் போன் வித் Quad HD Plus LTPO பேனல். ஆனா இது மென்ஷன் LTPO 2 பேனலா? LTPO 2.0 இதான் இந்த அல்ட்ரால யூஸ் பண்றாங்களே. 1 to 120 Hz refresh rate சப்போர்ட் இருக்கும். ஓகே, 1300 nits, 8 128 12 256 மாடல்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஆக்சிஜன் OS 12 தான் இருக்கு. கலர் வைஸ்லாம் வராது இந்தியாக்கு. ஆனா சார்ஜர் மாட்டாங்க. சார்ஜரும் 80 வாட் தான் எக்ஸ்பெக்ட். என்ன பேரு மாதிரி ஊக்கு தானே? சூப்பர் ஊக் தானே. சூப்பர் அண்ட் சூப்பர் ஊக் நோடு. ஆனா C to C இருக்காதே, டைப் A to டைப் C தானே இருக்கும். சரி, எனவே நம்ம பிரைஸ் பார்க்கலாம். பிரைஸ் தான் இப்ப முக்கியம். எப்படியும் பாக்ஸ்ல எல்லாம் பிரைஸ் இருக்காது. அவங்களே தெரியும், ஸ்பெக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சேனல் ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க, யூ ஆல்ரெடி நோ தி ஸ்பெக்ஸ். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி இருக்கு முக்கியம். இது குளோபல் லான்ச் வேற. ஆனா யுஎஸ்ல கண்டிப்பா இது லான்ச் ஆகாது. யூரோப் அண்ட் இந்தியா மட்டும் தான். ஓகே ஓகே ஓகே. வரும் 31 நைட் வேற. இது எப்பயுமே இவங்க நைட் தான் பண்ணுவாங்க, குளோபலும் சேர்த்து. March 31 7:30 PM. ஸோ அதனால April 1 ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு தான் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண பிரைஸ் பார்க்கலாம். ஓகே, அடுத்த realme GT2 Pro இவங்களும் லான்ச் பண்றாங்க. April 7 GT2 Pro இந்தியா லான்ச். வரிசையா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபிளாக்ஷிப்பா நிறைய ஏஜென்ட் போன் லான்ச் பண்றாங்களே. டிமென்சிட்டி போன்ஸ் எங்கடா? ஐகோ வந்திருக்கு, இது வந்திருக்கு, ஏஜென் 1 இது வரைக்கும். சாம்சங் வந்திருக்கு. சாம்சங்ல எல்லா டிவைஸும் ஏஜென் 1 இருக்கு. S22 ஃபுல் சீரிஸ், Tab A to ஏஜென் 1. இப்போதைக்கு இந்த சைனீஸ் போன்ஸ்ல இவங்க தான் தேர்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி OnePlus லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஐகோ வந்துருச்சு சைனீஸ். அதுக்கு அடுத்தது OnePlus. Xiaomi இருக்கு, Mi 12 இருக்கு. இந்தியால எங்க இருக்கு? இந்தியால லான்ச் பண்ணாங்க. கரெக்ட். ஓகே, இந்தியால. சோ அடுத்த போன் வந்துருச்சு. சோ இது மோட்டரோலா இருக்குல்ல. மோட்டரோலாவும் பேசவே இல்ல, அத பத்தி யாருமே பேசல. அத பத்தி இந்த பேப்பர் டிசைன் இது வேற அவார்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த பேப்பர் டெக் மாஸ்டர் டிசைனுக்கு GT2 Proக்கு யார் அவார்ட் கொடுத்தாங்க? ஓ, அந்த TCO அந்த சர்டிபிகேஷன். ஓகே ஓகே ஓகே. ஸ்பெக்ஸ் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. பிரைஸ் எப்படி இருக்கும்? பிரைஸ் ஏஜென்ட்னாலே விலை ஏறிடுமே. இதான் இவங்களோட காஸ்ட்லியஸ்ட் போனா இருக்கு. இது வரைக்கும் ரியல்மில வந்து இந்த போன் தானே அவங்க சொன்னாங்க ட்ரூ ஃபிளாக்ஷிப் இருக்கும்னு. சோ இப்போதைக்கு GT 5G தான் காஸ்ட்லியா லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுதான் காஸ்ட்லியஸ்ட் போன். ரைட். ஓகே, அதான் 120 Hz இதுவும் LTPO பேனல் தானே. 1 to 120 Hz LTPO பேனல். LTPO 2.0 OnePlus மாதிரி இல்ல, இவங்க ஒரு பேனல் யூஸ் பண்றாங்க. ஓகே, அது தவிர 65 வாட் சார்ஜிங்ல தான் இன்னும் இருக்காங்க. அந்த 150 வாட் வந்து அவங்களோட இதுல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. GT Neo 3 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. Neo 3 இல்லல, அது இப்பதான் வந்திருக்கு. சோ அடுத்த ஃபிளாக்ஷிப்க்கு வந்து இந்தியா குடிச்சிர இந்தியால வந்துருமே. Neo 3 வந்துரும். அதுக்கு அடுத்தது என்னது புதுசா டாக்டைல் இன்ஜின், அந்த வைப்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. 50 MP கேமரா இருக்கு இதுல. 50 MP மெயின் கேமரா OS ஓட இருக்கு. 50 MP அல்ட்ரா வைடு, அந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் அது வந்து இருக்கு. 2 MP அல்ட்ரா மேக்ரோன்னு ஒன்னு இருக்கு. 40x ஜூம் வரைக்கும் போகும். அதான் அந்த மைக்ரோஸ்கோப் லென்ஸ்னு நினைக்கிறேன். அந்த ரைட் ரைட். ஓகே ஓகே. இவங்க இது பண்ணாங்கல்ல, ஓப்போ தான் பண்ணிருக்காங்கல்ல, அதுவும் இருக்கு. பாப்போம். 5000 mAh பேட்டரி வேற. பிரைசிங் தான் இப்ப முக்கியம். ஆமா, நிறைய இது இருக்கு. ஆனா இவங்க GT2 இருக்கு. முதல்ல ஏதோ ட்வீட் போட்டு GT2 சீரிஸ்னு போட்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்ப GT2 லான்ச் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் சீப்பர் இதை விட. ஆனா எந்த ப்ராசஸர் வச்சு 870 அது 888 நினைக்கிறேன். 888 Gen 1 தெரியல. சோ அது கொஞ்சம் சீப்பரா இருக்கும். மோஸ்ட்லி இது மட்டும் தான் லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, அடுத்து சாம்சங் M33 அடுத்த போன் M சீரிஸ்ல. சோ இது M32 ஓட சக்சஸரா?
ஆனா காஸ்ட்லியா இருக்கும். ஆனா எல்லாரும் ரூமர் படி 20,000 பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்பதான் ஒரு 1280 வச்சு 35,000க்கு ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. இந்த போன் தானே 1280. அடுத்த 1280 போன்ல சீரிஸ் கொண்டு வராங்க. 120ல இருக்குமா? இதே ப்ராசஸ் தான் 35,000 rupees அந்த A53 போடுறாங்க. அதுல என்னன்னா நாட்ச் இருக்கா, பஞ்ச் ஹோல் இருக்கா, இதுல வந்து காம்ப்ரமைஸ் நாட்ச், AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே. நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க இதுல. அப்படியா? அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் வேற போட்டாங்க. மோஸ்ட்லி இது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டடா. வேற என்ன சேஞ்சுனா இதுல 50 MP கேமரா இருக்கு. அதுல வந்து 64 MP வேற சென்சார்ல, இதுல வந்து 50 MP கேமரா, 5 MP அல்ட்ரா 12 MP ல இருந்து அப்படியே 5 MP ஆக்கிட்டாங்க. 5 MP கேமராவை 2 MP ஆக்கிட்டாங்க. ஃப்ரண்ட்ல வந்து 8 MP கேமரா தான். ஸோ ஃபுல் எக்கச்சக்க காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய இருக்கு. ப்ராசர் மட்டும் 1280 வச்சிருக்காங்க. அந்த 1280 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீக்கெண்ட் பாப்பீங்க வீடியோல. முக்கியமான வீடியோ. அது தவிர அவ்வளவுதான். 6000 mAh பேட்டரி. ஆமா, முதல்ல குளோபல்ல வந்து 6000 mAh போட்டுருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் மாத்தி 5000 mAh போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சில கண்ட்ரிஸ் வந்து 5000 mAh லான்ச் பண்றாங்க. எங்கன்னா பிலிப்பைன்ஸ், மலேசியா, UAE எல்லாம் வந்து 5000 வச்சுதான் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வந்து 6000 வரும் அப்படின்றாங்க ரூமர் படி. ஸோ அதனால தான் இவ்வளோ வெயிட்டா என்னன்னு தெரியல. ஆனால் 5000 mAh பேட்டரி வச்சே 215 கிராம்ஸ் தான் போட்டிருக்கு சில கண்ட்ரிஸ். 215 கிராம்ஸ். ஓகே, இன்னொரு ஃபோன். அடுத்த நியூஸ், பிளாக் ஷார்க் 5 சீரீஸ். இந்த கம்பெனி இன்னும் உயிரோட இருக்கா? மார்ச் 30th வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். வருஷம் 4 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் லான்ச் பண்றாங்க. இப்போ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் 8 Gen 1 ஃபோன் லான்ச் பண்றாங்க. ஓகே, சைனால. கேமிங் ஃபோன் தானே இருக்கும். கேமிங் ஃபோன்ஸ் தான். ஆனா இந்த இன்வைட் வந்து ஏதோ ஆஸ்ட்ரோநாட் போட்டிருக்கு, ராக்கெட் போகுது, லைட்டா வந்து பிரேக்கிங் கிராவிட்டி அப்படின்றாங்க. ரைட், ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 6.67 இன்ச் அதே ஸ்கிரீன் தான். அதே ஃபுல் HD பிளஸ் 144Hz எதுவுமே சேஞ்ச் பண்ணல. AMOLED ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ண போறாங்க. ரைட். ஆனா இதுவும் பிளாக் ஷார்க் 5 அதே ஸ்னாப்டிராகன் 870 வருஷம் அதே 4S. இப்ப 5லயும் அதே 870 தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதாவது கூட போடல, ட்ரிப்ளேட் போட்டுருக்கலாம்ல. மேபி 5S ட்ரிப்ளேட். ஓகே, 8 Gen 1 ஹீட்டிங் இருக்கு. ஆனா 5 Proல வந்து 8 Gen 1 போட்டிருக்காங்க. ஆனா 5 Proல இன்னும் கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஹோப்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் இல்ல. ஆண்ட்ராய்ட் 12 இருக்கு. அவங்களோட ஜாய் UI அதுதான் சைனாக்கு யூஸ் பண்றாங்க. ஆமா, 64 MP 108 MP இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 48 MP 64 MP இருந்துச்சு. மத்தபடி கேமரா அந்த அளவுக்கு இல்ல. பேட்டரி வந்து 4650 mAh 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த வாட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஷாமில ஆல்ரெடி 120 வாட் இருக்கு. அதே இது அப்படியே கம்பெனியா இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த இதுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 226 கிராம் 223 கிராம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். எதுனாலும் தெரியல. அவங்களோட பில்ட் குவாலிட்டி, கூலிங்காக தான் இருக்கும், ட்ரிகர்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ இது வந்து 30th மார்ச் தான், டைம் இருக்கு. ஓகே. அடுத்தது சாம்சங் அவங்களோட நெட்வொர்க் கியர்ஸ் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றதா ரைட்டு நியூஸ் வந்திருக்கு. இது மாதிரி தானே நோக்கியா நெட்வொர்க்ஸ், எரிக்சன்லாம் வந்து சப்ளை பண்றாங்க. சாம்சங்கும் சப்ளை பண்றாங்க. ஆனா அவங்களோட 4G நெட்வொர்க் கியர்ஸ் வந்து ஜியோக்கு சப்ளை பண்றது இம்போர்ட் தான் பண்றாங்க, இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ இது வந்து இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது சான்சஸ் இருக்கு. ரைட், ஓகே. இது வந்து ஜியோ அண்ட் ஏர்டெல் 2 பேருக்குமே சப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேற ரிப்போர்ட் இருக்கு. 5G இனியும் டிப்ளாய்மெண்ட் தான் இனியும். அதாவது நெட்வொர்க்கிங் கியர், நீங்க டவர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நெட்வொர்க் கியர் இருக்குல்ல, அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி டைம் இருக்கு. இன்னும் ஆக்ஷனே போல. ஆக்ஷன் பண்ண உடனே ரோல் அவுட் ஆகும். முதல்ல ட்ரையல் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ட்ரையல்ஸ் நடத்துறாங்க. பப்ளிக் ட்ரையல்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட ஒரு 5G போன் கையில் இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்த கூகுள் ஹோம் ஆப் வந்து ரீவேம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஹோம் இன்டர்ஃபேஸ், பிரைவசி செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இங்க iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே அப்டேட் பண்ணிருக்காங்களா. சோ இதோட ஹோம் UI வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது அந்த ஆண்ட்ராய்டு 12ல அந்த மெட்டீரியல் UI அந்த மாதிரி டிசைன் அதுவும் இருக்கு. அப்புறமா அந்த கண்ட்ரோல்ஸும் இப்போ இந்த லைட் டிம் பண்ணோம்னா அதோட கண்ட்ரோல்ஸ் அப்படியே இதுலயே வந்துருச்சு எல்லாமே. ஷார்ட்கட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கல, அதுவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரைவசிக்கும் ஹிஸ்டரி எல்லாமே இதுலயே தெரியுமா, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணி, அது ஒரு சம ஃபீச்சர். அந்த ஹிஸ்டரி வந்து ஃபுல்லா தெரியும், பிரைவசி கண்ட்ரோல்ஸ். ஓகே. அப்ப யார் எந்த போன்ல இருந்து மாத்திட்டாங்கன்னு, எந்த கலர்ல மாத்திட்டாங்க, ஒரு கலர்லாம் லைட்லாம் பார்க்கலாம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வந்து மோஸ்ட் ரீசென்ட் அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்டிங் பண்ணுமா. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி
சோ கொஞ்சம் ரீட் பண்றது குரூப் வேற ஆட்டோமேட்டிக்கா குரூப் வேற ஆயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட், ஓகே. சோ இதெல்லாம் ஆல்ரெடி ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது இன்ஸ்டாகிராம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எவ்வளவு 2 இயர்ஸ் இருக்குமா இது இருந்து பழைய மாதிரி இப்ப வந்து 2 இயர்ஸா? 3, 4, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆனா இது டிஃபால்ட் கிடையாது, தனியா ஒரு ஃபீச்சர் எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட். ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேவரட்ஸும் ஃபாலோவிங் லிஸ்ட். இது மெயின் ஃபீட் தவிர ஒரு எக்ஸ்ட்ரா லிஸ்ட் மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரா லிஸ்ட், அதாவது ஃபீட் அப்படியே தான் இருக்கும். மெயின் ஃபீட் அப்படியே தான் இருக்கும். நீங்க சஜஸ்டட் போஸ்ட் இல்ல நார்மல் போஸ்ட், ஃபாலோவிங் அக்கௌண்ட் போஸ்ட் எல்லாமே இருக்குமா. ஃபாலோவிங்ல என்னன்னா வெறும் நீங்க என்ன அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்றோமோ அந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஃபீட்ல வரும். அது மட்டும் இல்ல chronological ஆர்டர்ல வரும். அந்த ஆல்கோரிதம் யார் எப்படி போஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி வரும். சில இதுல வந்து இப்போதைக்கு லைக்ஸ் பேஸ்டு அது அவங்க ஆல்கோரிதம் பேஸ்ட் தான் பண்ணுவாங்க அந்த போஸ்டோட ஆர்டரிங். இந்த 2 லிஸ்ட்லயும் எல்லாமே chronological ஆர்டர். இப்ப யார் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணாங்களோ, யாரு லேட்டஸ்டா போஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. இது தவிர ஃபேவரட்ஸ்னு ஒரு செகண்ட் லிஸ்ட் இருக்கு. அது 50 அக்கௌண்ட் வரைக்கும் நீங்க ஃபேவரட்டா செட் பண்ணலாம். அந்த ஃபேவரட் அக்கௌண்ட்ல மட்டும் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து மட்டும் போஸ்ட் காமிப்பாங்க அந்த லிஸ்ட்ல. ஆனா இது டிஃபால்ட்டா செட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா உங்க மெயின் ஃபீல்ட்ல மட்டும் தான் வந்துரும். சோ அதுல இருந்து நீங்க அந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல கிளிக் பண்ணனா அந்த ஃபேவரட்ஸ் லிஸ்ட் இல்லனா ஃபாலோயிங் லிஸ்ட் போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சேஞ்ச் தான். chronological ஆர்டருங்க நிறைய பேர் வரல, எனக்கெல்லாம் வரல. ரோல் அவுட் கூடி சீக்கிரம் இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி குளோபல் ரோல் அவுட் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எல்லாருக்கும் வந்துரும். ஃபைனல் நியூஸ் இந்த வாரம் அவங்களோட realme UI 3.0 ஸ்டேபிள் அப்டேட் GT மாஸ்டர் எடிஷனுக்கும் X7 Maxக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. X7 Max GT மாஸ்டர் எடிஷன். ஓகே சூப்பர். GT குவாலிட்டி வந்துருச்சுல. ஓகே. சோ இது ரெண்டுத்துக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் யாருக்கு? நெக்ஸ்ட் அதே வரிசையா மத்த எல்லாம் பீட்டால இருக்குல்ல, 8 Pro 8 7 Pro அது எல்லாத்துக்குமே வந்துரும். ஸ்டேபிள்ல வந்துரும். ஓகே. இது Narzo 30 7 8 கூட மத்த எல்லாமே இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. இந்த மந்த்க்குள்ள பீட்டா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் தான் நியூஸ். நாளைக்கு சாம்சங் Galaxy A53 ஓட வீடியோ நாளைக்கு காலையில 11 o'clock வரும். அன்பாக்சிங் வீடியோ, அது செக் பண்ணி பாருங்க. வீக்கெண்டும் மத்த நிறைய வீடியோஸ் நாளைக்கு இருக்கேன். நாளைக்கு ஏதோ லான்ச் இருக்கா தெரியல. நாளைக்கு எதுவும் லான்ச் இருக்க மாதிரி தெரியல. படம் தான் ரிலீஸ் ஆகுது ட்ரிப்ளர். சரி நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் CSN. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.